அதிமுக என்ன செய்வது தெரியுமா? நேரம் இல்லாத நேரம் என்று ஜீரோ உண்டு. அந்த நேரத்தில் எல்லோரும் இடம் நின்று எழுதி கொடுக்காத ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்று பிரச்சனை செய்து மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கு ஆதரவும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் மக்களிடம் கபட நாடகமாடி வெளிநடப்பு செய்தார்கள் என்று சொன்னால், அண்ணாவின் புறத்தை கொடியில் போட்டு வைக்கிற அதிமுக தலைவர்களே, இதுதான் மாநில சுயாட்சி கொள்கைக்கு நீங்கள் திறங்கிற மரியாதையா? இது தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள், இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதலமைச்சராக இருந்தவரும் கூட அகில இந்திய அரசியலை தன்னில் ஆர்வம் காட்டிக் கொண்டவர். ஒரு தேர்தலில் சொன்னார் மோடியா வேடியா, மோடி பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த தேர்தலில் ஆட்சியில் இருந்ததால் அதிமுக வென்றது, அது வேறு. அவருக்கு இருந்த தன்மான உணர்வு கூட பாதிகளே அந்த கட்சியை வழிநடத்துகிற உங்களுக்கு இல்லை என்றால், உங்களுக்கு சூடு சூழலை இல்லை என்பதை விட தமிழ்நாட்டு மக்களுடைய தன்மானத்தை நீங்கள் சோதிக்கிறீர்கள். தக்க பாடம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். நாடாளுமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா தேர்தலில் போட்டியிட்டார். அவர்கள் நினைத்தது ஜாதி மதத்தால் ஒன்று விடலாம் என்று. ஜாதியும் மதமும் தமிழகத்தில் எடுபடாது என்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் தக்க பாடம். அன்புமணி ராமதாஸ் அவருடைய மருமகள் ஊருக்கூடு சென்று, நான் உங்கள் உறவு, உங்கள் ஜாதி, எனக்கு ஓட்டு போடுங்கள், கட்சியை நம்பாதீர்கள், ஜாதியை நம்புங்கள் என்று ஓட்டு கேட்டார். அண்ணாமலை கோயம்புத்தூரில் மதத்தை நம்பினார். முஸ்லிம்கள் ஓட்டு தேவையில்லை, மசூதியை இடிப்பேன், கிறிஸ்துவர்களை ஒழிப்பேன், இந்துக்களை நாங்கள் நீங்க ஓட்டு போட என்று கேட்டார்கள். 40 தொகுதிகள் தேர்தல் சொன்னால் நம்ப வேண்டும். மதத்தை சொல்லி ஓட்டு கேட்ட அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோற்றார். ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில் தோற்றது. ஜாதியும் மதமும் இல்லை என்று சொல்கிற திமுக 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தலில் வென்றார் என்றால் ஒரு காத்த தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.